ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம 2020ல வெளியான ரன்னு சொல்லக்கூடிய ஒரு த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே நிறைய டாக்டர் சேர்ந்து சில மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு குழந்தைய காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய பாக்குறதுக்காக அவங்க அம்மா அங்க வர குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சிருக்கிறத பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. அப்படியே இந்த சீன் இங்க முடிய நம்ம எல்லாருக்கும் ஒரு 5 டிசீஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதய துடிப்பு சடனா இன்க்ரீஸ் ஆகுறதும் சடனா டிக்ரீஸ் ஆகுறதும் இதயம் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய நோய். செகண்ட் ஒன் வந்து உடம்பு ஃபுல்லா அலர்ஜி ஆகி அதே நேரத்துல வாமிட்டிங் சென்சேஷனும் அதிகமா இருக்கும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா. உங்கள பல பேருக்கு இதை தெரியும், மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டயாபிட்டிஸ், சர்க்கரை நோய். கடைசியா பாத்தீங்கன்னா பேரலைஸ், கால்கள் செயலிழந்து போயிடும். சோ இந்த மாதிரி 5 நோய்களை பத்தி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நிறைய பேரண்ட்ஸ் ஒரு குரூப் மீட்டிங் மாதிரி வச்சுட்டு அவங்க பசங்க படுற கஷ்டத்தை தாங்க முடியாம அழுதுட்டே அங்க இருக்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா அப்நார்மல் சில்ட்ரனோட பேரண்ட்ஸ். சோ இப்படியே அவங்க எல்லாருமே அவங்க பசங்க படுற கஷ்டத்தை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்க கடைசியா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட டோனும் வருது. ஆனா இவங்க ரொம்ப ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு குழந்தைய பார்த்து அழுதாங்களா ஒரு அம்மா, அவங்க தான் இவங்க. உங்களுடைய கஷ்டத்தையே எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு மத்த பேரண்ட்ஸ் சொல்ல அவங்க ரொம்பவே ஸ்போர்ட்டிவா பேசுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இதை பார்த்து ஆச்சரியப்பட என் பொண்ணும் மத்தவங்கள மாதிரி டிஃபிகல்டிஸ ஃபேஸ் பண்றாதான், ஆனா அவ ரொம்பவே டேலண்ட். அது மட்டும் இல்லாம மனசளவுல ரொம்பவே ஸ்ட்ராங். நான் அவளை பாத்துக்கிறத அவ ஒரு குறையாவே நினைக்கல. அவங்க குழந்தையா இருக்கும் போது அவங்கள நம்ம தானே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனலா பேசுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே இவங்கள பார்த்து வியந்து போறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. பெட்ல இருந்து தவழ்ந்துட்டே ஒரு வீல் சேர்ல போய் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாமிட் பண்றாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு ரெகுலரா நடக்கிறது தான். அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் இருக்கிறதையும் காட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் டேப்லெட்ஸ் எவ்வளவு போடணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அவங்க பொண்ணு ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வரதுக்காக லிஃப்ட் மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சுகரை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல சுகர் ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட உடனே அங்க இருக்க ஒரு இன்சுலின் எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்படியே அவங்க பொண்ணுக்கு பிசியோதெரப்பியும் பண்ணிவிட ஹீரோயினை ஒரு சின்ன கை குழந்தைய மாதிரி பாத்துக்கிறாங்க. அப்படியே வீட்டுக்கு வெளியில ஒரு கொரியர் வண்டி வர ரொம்ப சந்தோஷத்தோட வீல் சேர்ல வேகமா கதவு கிட்ட போக அவங்க அம்மா கதவு திறந்துட்டு வெளியில இருந்து உள்ள வராங்க. ஏமா இவ்வளவு வேகம், உனக்குதான் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொரியர் தானே வேணும், நீ நிறைய காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கதான், லெட்டர் வந்தா உன்கிட்ட தானமா கொடுக்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்கிற லெட்டர் எதுவுமே வரலடான்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. திரும்பவும் நைட்டு சுகர் டெஸ்ட் பண்ண சுகர் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. உடனே சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ரெண்டுமே எடுக்க போக ஒண்ணுதான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க ஹெல்த் கண்டிஷனை பத்தி அவங்க அம்மாக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஹால்ல இருக்க கம்ப்யூட்டர்ல காலேஜை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து வீட்லயே வளர்ந்ததுனால மத்த பசங்கள மாதிரி வெளியில போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஆசை. அதனாலதான் காலேஜுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்பவே டேலண்ட்டுங்க. புக்கு படிச்சு நிறைய விஷயங்களை கத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப கூட அவங்களே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒழுங்கா வேலை செய்யல. ஒரு ஐபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் இன்னும் நிறைய கத்துப்போமான்னு சொல்ல போன்லாம் வேணாம், அது உனக்கு எடுத்துரும், வச்சே கத்துக்கோன்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு டேப்லெட்டை கொடுத்துட்டு கீழே போய் டிவி பாக்குறாங்க. இப்ப கூட அவங்க பாக்குறது ஹீரோயினோட சின்ன வயசு வீடியோ. அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஹீரோயினோட அம்மா ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வர சடனா ஒரு கால், வெளியில போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயினும் வேக வேகமா போய் அந்த பேக்ல இருந்து நிறைய சாக்லேட் எடுத்து வச்சுக்கிறா. அப்படியே அங்க இருக்க ஒரு மெடிசன் பாக்ஸையும் பாக்குறா. நம்ம ஹீரோயின் சாப்பிடுற டேப்லெட்ல அவளுடைய அம்மா நேம் போட்டிருக்கு. அவங்க அம்மா வர சத்தம் கேட்க அங்க இருந்து கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. அவங்க அம்மாவும் டேப்லெட் எடுத்துட்டு வராங்க. அதுல அந்த கிரீன் டேப்லெட்டை பார்த்துட்டு அம்மா இது உங்களுடைய டேப்லெட்னு நினைக்கிறேன், ஏமா அப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க. இல்லம்மா காலையில சாக்லேட் எடுக்க வந்தேன், அப்போ இதுல உங்களோட நேம் தான் போட்டுருந்துச்சுன்னு சொல்றான். ஆமாமா டேப்லெட் உனக்கு தான், நான் வாங்கினதுனால அதுல என்னோட பேரை போட்டிருக்காங்கம்மான்னு சொல்றாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோயினும் சாரிமா இதுக்கப்புறம் நான் சாக்லேட் திருட மாட்டேன்னு சொல்லிடுறான். அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவளும் எப்பயும் போலவே டேப்லெட் போட போக அந்த கிரீன் டேப்லெட் மட்டும் ஏதோ அவ மனசுல உறுத்திட்டே இருக்கு. அவ ரெடி பண்ற எக்யூப்மெண்ட்டை வச்சு அந்த டேப்லெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றா. அதே நேரத்துல வெளியில ஒரு வண்டி சத்தம் கேட்க என்னன்னு பார்த்தா கொரியர் வண்டி. இவளும் வேகமா போயிட்டு டோரை ஓபன் பண்ணா அதுக்குள்ள வெளியே போன அவங்க அம்மா கதவு திறந்துட்டு உள்ள வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு என்னமான்னு கேட்க அவங்களும் லெட்டர்னு சொல்றாங்க. நான் தான் லெட்டர் வந்தா எடுத்துன்னு வந்து குடுக்கறேன்னு சொல்லியிருக்கேனேமா, எதுக்கு இவ்வளவு வேகமா வரேன்னு கேக்குறாங்க. அம்மா சொல்றதும் கரெக்ட் தான் சொல்லிட்டு வெளியில காரை பார்க்க இவளுக்கு முன்னாடி கதவு திறந்துட்டு உள்ள வரணுங்கிறதுக்காக காரை ஆஃப் பண்ணாம டோரை லாக் பண்ணாம வந்திருக்காங்க. இத பார்த்து சந்தேகம் இன்னும் அதிகமாக போயிட்டு டேப்லெட் பாக்ஸ் எடுத்துட்டு அம்மா சொல்றத
கரெக்டானு செக் பண்றாங்க. இப்போ அந்த பாக்ஸ்ல நம்ம ஹீரோனோட நேம் தான் இருக்கு. ச்சே, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். அந்த மெடிசனை வைக்க போக சடனா என்ன தோணுச்சுன்னு தெரியல, மேல இருக்க அந்த லேபிள ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அவங்க அம்மாவோட நேம் தான் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா வந்து டேப்லெட் கொடுக்க அந்த கிரீன் டேப்லெட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறா. சந்தேகம் கன்ஃபார்ம் ஆனதுனால அம்மா தூங்கினதுக்கு அப்புறம் கீழே போயிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல டேப்லெட்டோட நேம் போட்டு சர்ச் பண்ணா இன்டர்நெட் ஒர்க் ஆகல. சரின்னு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட. ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க அம்மா பார்த்துன்னு தான் இருந்திருக்காங்க. அடுத்த நாளும் விடியுது. நம்ம ஹீரோயின் இன்னும் குழப்பத்திலேயே இருக்கா. எப்பவும் போல அவளோட வேலையை முடிச்சுட்டு சாப்பிட கீழே போக அவங்க அம்மா என்னதான் சர்வீஸ் பண்றீங்களோன்னு போன்ல கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இன்டர்நெட் கனெக்ஷனுக்காம பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. உனக்கு எப்படிமா தெரியும்னு அவங்க அம்மா கேட்க நம்ம ஹீரோயினும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்க எலக்ட்ரானிக் டிவைஸ் எதனால ஒர்க் ஆகலன்னு செக் பண்றதுக்காக இன்டர்நெட்டை நேத்து யூஸ் பண்ண வந்தமான்னு சொல்றாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே சரி பண்ணி கொடுத்துருப்பேனாமான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில இருக்க கார்டனுக்கு தண்ணி ஊத்த போயிடுறாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் வேக வேகமா போன் எடுத்து அவங்க அம்மா மெடிசன் வாங்குற அந்த மெடிக்கல் ஷாப்க்கே கால் பண்ணிடுறாங்க. அந்த சைட்ல இருக்க ரிசப்ஷனிஸ்ட் காலை எடுத்தது அவங்க அம்மா நேம சொல்ல நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறா. உடனே ரேண்டமா ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நான் ஆஃப்னேஜ்ல வளர்ற பொண்ணு, எனக்கு ஒரு டேப்லெட்டோட யூசேஜ் தெரியணும், ப்ளீஸ் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆளும் சரின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்றான். இந்த டேப்லெட் இதே நோய்க்காக யூஸ் பண்றது அப்படிங்கிறாரு. ஆனா இது ஹெவி டோஸ்மா, பெரியவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல அவளும் டேப்லெட்டோட கலர் கேட்க ரெட்னு சொல்லிடுறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டும் ஆக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம மூவிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு போலாமான்னு கேட்க அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. தியேட்டருக்கும் போய் மூவியும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நடுவுல நம்ம ஹீரோயின் நீங்க படம் பார்த்துட்டே இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. தியேட்டர்ல இருந்து வெளியே வந்ததும் பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்க்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் பல நாள் டேப்லெட் போடாம எடுத்து வச்சிருக்காங்க போல. அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இது என்ன டேப்லெட்னு சொல்லுங்கன்னு கேட்க நீ இது உங்க அம்மா கிட்டே கேட்கலாமேமான்னு சொல்றாங்க. பரவாயில்ல நீங்க சொல்லுங்கன்னு கேட்க இந்த டேப்லெட் உந்தாமான்னு கேட்க இல்ல எங்க அம்மாதுன்னு சொல்ல என்னால இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்ல முடியாதுமா, உங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. அவங்க அம்மா கிட்ட சொன்னா மாட்டிப்பாளே, அதனால நானும் எங்க அம்மாவும் ஒரு கேம் விளையாடுறோம், இந்த டேப்லெட்டை எதுக்காக யூஸ் பண்றோங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னுடைய டாஸ்க்னு சொல்றா. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க இது மனுஷங்க யூஸ் பண்ற டேப்லெட் இல்லமா, டாகுக்கு கொடுக்குற டேப்லெட்னு சொல்ல இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு இன்கேஸ் இத மனுஷங்களுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னு கேட்க என்னம்மா இப்படி எல்லாம் கொஸ்டின் கேக்குற, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க அதே நேரத்துல அவங்க அம்மாவும் மெடிக்கல் ஷாப்ல என்டர் ஆகுறாங்க. இந்த டேப்லெட்டை மனுஷங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க பேரலைஸ் ஆகி நடக்கிற தன்மையை இழந்துருவாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோயின் நடக்க முடியாம போனதுக்கு காரணமே அவ எடுத்துட்டு இருக்க அந்த கிரீன் டேப்லெட் தான். அங்க வந்து அவங்க அம்மா என் பொண்ணால மூச்சு விட முடியல, எல்லாருமே தள்ளி போங்கன்னு சொல்ல யாரும் பார்க்காத நேரத்துல அவங்க கிட்ட இருக்க இன்ஜெக்ஷன் அவங்க பொண்ணோட காலில் இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க பொண்ணும் மயங்கிட அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் மெடிக்கல் ஷாப்க்கு கால் பண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க, என் பொண்ணுக்கு உடம்பு முடியல, ரீசெண்டா தான் டாக்டர் டேப்லெட் மாத்தி கொடுத்தாரு, அது அவளுக்கு செட் ஆகல போல, அதுல இருந்தே அவ பைத்தியம் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. புரியுதுங்க, நீங்க உங்க பொண்ணை பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் வச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல, சோ இதுக்கப்புறம் அந்த டேப்லெட்டை சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு இவங்களே ஹோம் மேட்ல ஒரு டேப்லெட்டை ரெடி பண்றாங்க இன்டர்நெட்ல பார்த்து. நம்ம ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தா கதவை லாக் பண்ணிட்டு இன்கிரீடியன்ட் வாங்குறதுக்கு வெளியில போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப டேலண்ட் ஆச்சு, ஹேர் பின் வச்சே கதவை ஓபன் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க அம்மா இவளை விட உஷாரா அந்த டோர் ஓபன் ஆகாத மாதிரி வெளியில ஒரு கட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்க அதுல லோன்னு வருது. உடனே அதுக்கேத்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வாட்டரை குடிச்சுக்கிறா. அப்படியே ஜன்னல் வழியா தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இறங்குறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருக்க ரூம் ஜன்னலுக்கு வந்துடுறா. கையில ஒரு சால்ட்ரிங் மிஷின் வச்சிருக்கா. அதை கண்ணாடி ஜன்னல் மேல வச்சு ஹீட் பண்ணி வாயில இருக்க தண்ணியை துப்புனதும் ஜன்னல் கண்ணாடி உடைய நம்ம ஹீரோயின் அந்த ரூம்குள்ள போயிடுறா. ஆனா சடனா வீசிங் ப்ராப்ளம் வந்துடுது. அப்படியே கதவை ஓபன் பண்ணி இன்ஹேலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறா. அப்படியே வெளியே வந்து கீழே இறங்கலான்னு பார்த்தா அவங்க அம்மா அந்த லிப்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம ஸ்டெப்ல இருந்து கீழே விழுந்துடுறா. மயக்கம் தெரிஞ்சு பார்த்தா அவளுடைய கால்ல இருக்க பெயின் அவளால உணர முடியுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் லாஸ்ட் 10 டேஸா டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டா. நம்ம ஹீரோயினுக்கு என்னதான் பெயின் இருந்தாலும் அதை விடவும் அவளுக்கு சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. அப்படியே கஷ்டப்பட்டு வீல் சேர்ல ஏறி அந்த வீட்டை விட்டு வெளியில தப்பிச்சு போறான். சடனா ஒரு வண்டி சத்தம் கேட்க அம்மான்னு நினைச்சிட்டு செடிக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆனா அது கொரியர் வண்டி. வேகமா வந்து அந்த வண்டியை நிறுத்திடுறா. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அவர்கிட்ட சொல்ல அந்த நேரம் ஹீரோயினோட அம்மா அங்க வந்துடுறாங்க. என்னை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு கெஞ்ச என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மேடம் ஒரு நிமிஷம், உங்க பொண்ணு என்னென்னமோ சொல்றா, ஏதோ தப்பா இருக்கு, நான் உங்க பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போக போறேன். இதை கேட்ட ஹீரோயினோட அம்மா என் பொண்ணோட உடம்பு ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு, என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் அவருமே லைட்டா பயப்படதான் செய்யறாரு. இருந்தாலுமே அவர் எடுத்த டெசிஷன்ல இருந்து மாறல. சரி ஹாஸ்பிட்டல் தானே போறீங்க, பின்னாடியாச்சு கார்ல நான் வரட்டுங்களான்னு கேக்குறாங்க. அவரும்
நீங்களும் அதுக்கு கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அப்படியே நம்ம ஹீரோயின வேன் பின்னாடி ஏத்த ஹாஸ்பிட்டல் போலாமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போலாமான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் போலீஸ் ஸ்டேஷனே போயிடலாம்னு சொல்றா. அவரும் சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்க அவர் எதிர்பாராத நேரத்துல அவர் கழுத்துலயும் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இதை பார்த்ததும் பயத்துல வீசிங்கே வந்துருது. அப்படியே மயங்கியும் விழுந்துடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எழுந்து பார்த்தா அவங்க வீட்டுல ஒரு ரூம்ல இருக்கா. அந்த ரூம்ல வேற ஏதோ ஒரு மருந்து அவங்க அம்மா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்து பயந்துட்டே பின்னாடி போக அங்க நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க காலேஜ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய காலேஜ்ல இருந்து ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு இவங்களுக்கு. இத பார்த்து அவங்க கண் கலங்க. அதே நேரத்துல அங்க இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அதுல நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு போட்டோலாம் இருக்கு. இவங்க ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்க அப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் ஆடுறாங்க ஓடுறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு நோயுமே இல்ல. கண் கலங்கிட்டே அங்க ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட டெத் சர்டிபிகேட். என்னடா இது கன்ஃபியூஷனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆனா 2 செகண்ட்லயே அந்த குழந்தை இறந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கையெல்லாம் ஷிவரிங் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்தா அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் துண்டும் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அந்த குழந்தை இறந்த அதே நாள்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்த ஒரு கை குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்கு. அப்போதான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல காட்டின மாதிரி டாக்டர்ஸ் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அந்த குழந்தைய காப்பாத்த முடியல. அதனால ஹாஸ்பிட்டல்ல பிறந்த இன்னொரு குழந்தைய திருடிட்டு வந்துடுறாங்க. அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயின். இறந்து போன அந்த குழந்தையோட நேம வச்சு நம்ம ஹீரோயினை இவ்வளவு வருஷமா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. எங்க பெருசானா நம்மள விட்டு போயிடுவாங்கிறதுக்காக செயற்கையா நிறைய வியாதிகளை வர வச்சு வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சு பாத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வர அவங்கள பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. அழுதுட்டே கேக்குறாங்க, நான் உன்னுடைய பொண்ணே இல்லலமா, எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்க, யாரு உனக்கு அப்படி சொன்னது, நீ என்னுடைய பொண்ணு, நான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சைக்கோத்தனமா பேச, எனக்கு இந்த நோய் எல்லாத்தையுமே நீங்க தானே செயற்கையா கொண்டு வந்தீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்க, எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தாண்டான்னு சொல்றாங்க. என்னோட நல்லதுக்காக இல்ல, எல்லாமே உங்களோட சுயநலத்துக்காக, எங்க உங்களை விட்டு போயிடுவணும்னு உங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோவை திட்டிட, இதனால காண்டான அந்த சைக்கோ அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த மருந்த ஒரு இன்ஜெக்ஷன்ல ஃபில் பண்றாங்க. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கோ, அதுக்கப்புறம் உன்னுடைய கால் பர்மனண்டாவே பேரலைஸ் ஆயிடும், இதுக்கப்புறம் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஹீரோயினும் பயந்து பின்னாடி போக அப்போ அவங்க இருக்க ரூம்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. வெளியில இருக்க சைக்கோவோ அந்த கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சைட்ல பார்க்க அங்க ஒரு கெமிக்கல் இருக்கு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணு. அதே நேரத்துல அவங்க கதவையும் உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. நான் உயிரோட இருந்தா தானே உன்னால என்ன பத்திரமா பாத்துக்க முடியும், நான் உனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல் எடுத்து குடிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு சைக்கோவும் கதறி அழுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. ஆனா இவங்களால எப்படி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியும், மாட்டிப்பாங்கல்ல. ஆனா அடுத்த சீனே பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஒரு வழியா அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அவங்க குணமாயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் என்னோட பொண்ணு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிருக்காங்க, போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இப்போ டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் கண் முழிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினால பேச முடியல, ஏன்னா அவங்க வாயில டியூப் வச்சிருக்காங்க. அங்க இருக்க நர்ஸ் கிட்ட பென் கொடுங்கன்னு சொல்லிட்டு சிக்னல் காட்ட, சாரிமா நீ சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்க, ஷார்ப்பான பொருளை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்க மாதிரி பக்கத்துல இருக்க கிரையான்ஸ கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் நோட் பேட்ல எழுதி முடிக்கிறதுக்குள்ள அந்த சைக்கோ என்னமோ பண்ணி எமர்ஜென்சி அலாரம ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். எல்லாரையும் அங்க இருந்து திசை திருப்பிட்டு ஹீரோயினை வீல் சேர்ல கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு திரும்பி வந்த நர்ஸ் இவங்க நோட் பேட்ல மாம்னு எழுதி வச்சிருக்கிறத பாக்குறாங்க. உடனே அங்க இருக்க செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட, ஆல்மோஸ்ட் எலிவேட்டர் கிட்ட வந்துட்டாங்க, எப்பவும் போல உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு வீல் சேர மூவ் பண்றாங்க. ஆனா ஒரு இன்ச் கூட மூவ் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்தா ஹீரோயின் அவளுடைய காலை ஊனிட்டு வீல் சேர் நகராத மாதிரி தடுத்துட்டு இருந்திருக்கா. இத பார்த்துட்டு அவங்களுமே ஷாக் ஆக கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. திடீர்னு சைக்கோவான அவங்க அம்மா எங்களை வீட்டுக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு கன் எடுத்து காட்டுறாங்க. இத பார்த்த போலீஸும் அவங்க ஷோல்டர்ல சுட அப்படியே அந்த படிக்கட்டு வழியா உருண்டு கீழே விழுறாங்க. அப்படியே 7 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த சைக்கோ பார்த்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரையும் செக் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க. அதே நேரத்துல இப்ப நம்ம ஹீரோயினால ஸ்டிக்க வச்சு நடக்க முடியுது. படிக்கட்டுல இருந்து கீழே வந்ததுனால அவங்க அம்மாவுடைய காலும் உடமாயிடுச்சு. அவங்க அம்மா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, என்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கமான்னு சொல்றாங்க. உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேமா, சின்ன வயசுல இருந்து என்ன நீதானமா பாத்துட்டு இருந்த அப்படின்லாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல அம்மாவை மன்னிச்சிட்டா போலன்னு நினைக்க இவ்வளவு நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்த அந்த முகம் இப்ப மாறுது. அப்படியே வாயில இருந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா கொடுத்த அதே டேப்லெட்ஸ். வாய தருமா அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட காட்டுறாங்க. இவங்க கீழே விழுந்ததுனால அவங்க கால் ஒன்னும் பேரலைஸ் ஆகல. 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மாக்கு இந்த டேப்லெட்டை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டத்தை நீ இதுக்கப்புறம் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த மாதிரி படம் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.